சொல்லி கல்யாணம் பண்ணணும், இரும்பு சொல்லி கல்யாணம் பண்ணணும். வாங்கம்மா, வணக்கம் வருது. உங்க குடும்பம் சேமமா இருக்கணும்னு நினைச்சு, உங்க பெரிய பையன் எம்ஏல பாஸ் பண்ணணும்னு நினைச்சு, என் அப்ப விநாயகனுக்கு துணிஞ்சு என் சொந்த பணத்துல 200 ரூபாய் எடுத்து சூடத்துல இருந்து சுண்டல் வரைக்கும் உலகத்தில இருந்து பொறிகடலை வரைக்கும் பூஜை பண்ணு. அதனுடைய பலன் தான் உங்க பையன் பாஸ் பண்ணது. வெட்டிதான். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க, அவங்களையும் கூட்டிட்டு வரேன். கரெக்டா 200 ரூபாய் ஆச்சுமா. சாவி எடுத்துட்டு போங்க. மறந்துட்டீங்களா? 200 ரூபாய் ஆச்சு. தம்பி, இன்னும் முரட்டுத்தனம் போகல இல்ல? உன் ஜாதகம் என் கையில தான் இருக்கு. என்ன பண்ற? உனக்கு ஒரு பொண்ணை கட்டி போட்டு மேடையில வச்சு நான் கலாட்டா பண்றேன். என்கிட்ட விளையாடுது. எங்களுக்குள்ள பரஸ்பரம். காப்பி சாப்பிடுங்க. காப்பி சாப்பிடுறது இல்ல. ஏய்யா, காப்பி கொட்டையில என்னென்னமோ கலக்குறாங்க. இது ஊடு காப்பி சாப்பிடலாம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இருக்கு. 5 நிமிஷத்துல செஞ்சிடுறேன். இப்பவே 2 இடம் என் கையில தயாரா இருக்கு. ஒண்ணு பெரிய இடம், கிருஷ்ணாப்பள்ளி. ராவுபோது ரங்கத்துறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, படிப்பு பிய, பேரு மீனா, சொத்து எக்கச்சக்கம், 30 லட்சம் தேரும். இன்னொரு இடம் சமயபுரம். தகப்பம் கிடையாது, தாய் ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, நல்ல லட்சணம். பேரு சீதா. சீதான்னா சீதாதான், மிதுல சீதா மாதிரி இருக்கும் அடக்கத்துல. அப்படின்னா கிராமத்து பொண்ண கோபாலுக்கும் ராவுபோதரோட படிச்ச பொண்ண ராஜு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுதான் பொருத்தமா இருக்கு. நாளைக்கே புறப்படுவோம். நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமி நவமி 2ம் கிடையாது, பூரா அமிர்த யோகம். 2 பொண்ணையும் பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல கைலாசம், எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதோட முக்கியமான ஒரு ஈரங்கி இருக்கு. ஒரு வாரம் நான் எங்கேயுமே வெளியில வர்றதுக்கு இல்லை. என்னங்க நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு? அப்படின்னா பிள்ளைங்களே போய் அவங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டுமே. இருந்தாலும் நாமும் பார்க்க வேண்டாமா? நீங்க அப்புறம் பார்த்தா போச்சுமா. இந்த காலத்து நாகரீகம் ஐயா சொன்னபடிதான். ஏன்பா, நீங்க 2 பேரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பெரியவங்க நீங்க இருக்கும்போது நாங்க போகிறது அவ்வளவு நல்லா இருக்காது சித்தப்பா. சின்ன தம்பி என்ன சொல்லுது? இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணுங்களை பார்க்க வைக்கப்படுது. ஏங்க, எனக்கு இன்னொரு யோசனை போறக்குதுங்க. என்ன? 2 பொண்ணுங்களையும் இங்க கூட்டி வந்துடுறேன். மாப்பிள்ளைங்க பாக்கட்டுமே. என்ன ஏது? எனக்கு பிறக்கிற யோசனைய பூரா கொண்டு விடுறீங்க. வேற என்னதான் செய்யுதுன்னு எனக்கு புரியல. நீங்களோ ஈரங்கி பீரங்கின்றீங்க. இந்த தம்பிங்களோ அவ்வளவுதான், பொம்பளைங்க மாதிரி வைக்கப்படுது பொண்ணை பார்க்க. கிழமை புதன்கிழமை போனா நாள் கிடையாது. அதுக்கப்புறம் 8 கிரகம் எங்கேயோ இறங்குதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறது? ஏங்க இப்படி செஞ்சுட்டா என்ன? அவங்க பொண்ணை பார்க்கதான் அவங்க வெக்கப்படுறாங்க. தம்பி பொண்ணை அண்ணன் பார்க்கட்டும், அண்ணன் பொண்ணை தம்பி பார்க்கட்டும். ஆமா, நல்ல யோசனை. என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் பார்த்து சொன்னா சரிதான். தம்பிக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம். நாளைக்கே புறப்படுறதுக்கு தயாரா இருங்க. பொண்ணு வீட்டுக்காருக்கு தந்தி அடிக்கிறேன். நாங்கெல்லாம் புறப்பட்டு வர்றோம்னு 100 ரூபாய் செலவழிச்சு. விநாயகா, உனக்கு 200 ரூபாய் செலவழிச்சு பூஜை பண்ணனே, வீணா போகலடா. 200 ரூபாய். ஒரு நிதானமா சொன்ன 200 ரூபான்னு அதையே கொடுக்குறீங்க. பரவாயில்ல, இப்ப 100 ரூபாய் செலவழிச்சு தந்தி அடிக்க போறேன்னு சேர்த்து வாங்கிக்கிறேன். நான் வரவா? கோபால், என்னடா எனக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? வயிறெல்லாம் துளுவுறுது. 2-3 தடவை. எனக்கு 16 அடி வேண்டிய சித்தப்பா கூட இவ்வளவு பயப்படல. நானு ராபகதூர் விட்டு பொண்ணை பார்க்க நான் போகணும்னு சொன்னோன்னு என்னடா இது? இது மட்டும் இங்க பாருது. ஏன்டா கை கால்லாம் உதறுது? இல்ல, அந்த பொண்ணு பிஏ படிச்சவளாம். ஆமா, நான் 5ஆம் கிளாஸ் ஆசாமின்னு அந்த பொண்ணுக்கு புரியாம
எக்கச்சக்கமா ஏதாவது கேள்வியை கேட்டு அதுக்கு நான் கன்றாவியா ஏதாவது பதில சொல்லி ஓஹோ தவிய போலத்தான் அண்ணன் இருப்பான்னு நினைச்சு உன் படிப்புக்கு மதிப்பு இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. அவங்க ஏன்டா உன்ன கேள்விங்க கேட்க இடம் கொடுக்குறேன்? அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீ சில கேள்விகளை கேட்டு அவங்க அப்படியே மடக்கு. நான் எங்க மடக்கிறது? நான் நம்ம அடங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்ன கேள்வி தெரியும்? புலி தெரியும், காடு தெரியும், துப்பாக்கி தெரியும். அப்படியே நான் கேள்வியை கேட்கறேன்னு வச்சுக்க, பதிலுக்கு அவ படார்னு 4 இங்கிலீஷ தூக்கி போட்டு அடிச்சான்னா நான் என்ன செய்வேன்? இதுக்காடா இப்படி பயப்படுற? இங்கிலீஷ் ரொம்ப சாதாரண. பாரு, அப்படியே அவன் இங்கிலீஷ்ல உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னாக்கா பதிலுக்கு நீ Oh God. Oh, I see. அவ்வளவுதான் இங்கிலீஷ். அவ்வளவுதான் இங்கிலீஷா? இந்த 4 வார்த்தையை கத்துக்கிட்டானா நீ இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி படிச்ச? எங்க நான் சொன்ன திருப்பி சொல்ல பார்க்கலாம். என்ன இங்கிலீஷ் எங்க வந்து தொலைது நமக்கு? இல்லடா. தேங்க்ஸ். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ். ஓ காட். Oh God. குட். Why? இது கரெக்ட். இன்னொன்னு என்னமோ சொன்னீங்க. I see. ஐசா. அதேடா. I see. I see. அவ்வளவுதான்டா. ஆ. இதுக்கு போய் என்ன பயந்துகிட்டே இருந்தியா? அடிச்சு விட்டு. இத பாரு, இதோட இன்னும் சில கேள்விகளை நான் மனதுக்கு குறிச்சு கொடுக்குறேன். அந்த பொண்ணு இந்த கேள்விகளை கேட்டு அப்படியே திணறடிச்சு. நீ எனக்கு கேள்வி குறிச்சு கொடுக்குறியா? உனக்கு பார்க்க போற பொண்ணுக்கு தூது அனுப்புறியா? எழுது. நல்ல கேள்வியா? 4 எழுது. தமிழ் தெரியுமா? என்னது? இல்ல இங்கிலீஷ் அண்ணனாச்சேன்னு பார்த்தேன். என்னமோ எல்லாரும் சேர்ந்து நம்மள பொலி போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க. நான் பீட்டாய் தான் வரப்போறேன். எழுது. நீங்கள் இலக்கியங்கள் படிக்கிறது உண்டா? முதல் கேள்வி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.